நேற்று புதன்கிழமை சாயங்காலம் கொஞ்சம் லைட்டாக தூறல் தூறிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் போல தான் தூறல் வந்துச்சு. ஆனால் வாசலே ரொம்பவே ஈரமாயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க, பூ உங்களுக்கு பறிக்க டைம் இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. நான் பறிக்கல அப்படின்னாலும் லலிதாக்கா வீட்டில் பறிச்சிடுவாங்க. அவங்களுக்கும் வேலை ஏதாவது ஹெவியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பூ வந்து அன்னைக்கு பறிக்க முடியாது போயிருங்க. குட்டிமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜி லெட்டர்ஸும் இன்னும் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைகளாக எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எழுதுனது தான் ஞாபகம் வருது. ஒரு சில பேர் வந்து ரொம்பவே சூப்பராக பார்த்ததை பார்த்த மாதிரி எழுதிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. ஒரு சில லெட்டர் வந்து இப்படி தான் தலைகளாக எழுதுவேன். அப்புறம் போக போக நானே அதை சரி பண்ணிட்டேன். அதே மாதிரி குட்டிமாவும் போக போக அதை சரி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டி தான் முள்ளங்கி வந்து வணக்கியிருந்தான். முள்ளங்கி நான் இப்படி செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அவன் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தான். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஏன் வர வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க, ஜாக்கிக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஜாக்கி நல்லா தாங்க இருக்கு, ஆனால் வீட்லேயே இருக்கிறதில்ல.